ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம ரேஷன் ப்ரொபோர்ஷன் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ லேர்னிங் அப்ஜெக்டிவ் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் ஆஃப் ரேஷியோ. செகண்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னா டு யூஸ் ரேஷியோ நோட்டேஷன் அண்ட் சிம்பிளிஃபை ரேஷியோஸ். தேர்ட் அப்ஜெக்டிவ் டு டிவைட் அ குவான்டிட்டி into two parts for a given ratio. லாஸ்ட் ரெண்டு அப்ஜெக்டிவ் என்னன்னா டு ரெகக்னைஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஃபைனல் அப்ஜெக்டிவ் என்னன்னா டு யூஸ் த யூனிட்டரி மெத்தட் அண்ட் சால்வ் சிம்பிள் ரேஷியோ. ஸோ ஒன்ஸ் இது சொல்லிட்டேன். இப்போ நம்ம ரீகேப் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். Which of the following fractions is not a proper fraction? So proper fraction என்ன? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்னன்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் நியூமரேட்டர் ஷுட் பி லெஸ் தேன் டினாமினேட்டர். நியூமரேட்டர் ஷுட் பி லெஸ் தேன் டினாமினேட்டர். ஸோ இதான் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் டெஃபினிஷன். ஸோ இதில் எந்த இடத்துல விச் ஆஃப் ஃபாலோயிங் இஸ் நாட் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கேட்டுருவோம். நாட்னு கேட்டுருவோம். ஸோ அது ப்ராப்பராக கொஸ்டின் வாசிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ இங்கே 1/3 இட் இஸ் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். எஸ். 2/3 ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். 5/10 ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்போ டி பார்த்தீங்கன்னா 10/5 வரும். 10/5 where 10 is greater than 5. அப்பனா numerator is greater than denominator. Numerator greater than denominator. So improper fraction. So which of the following is not a proper fraction? அப்பனா D தான் correct option. D. Second, இப்போ நியூமரேட்டர்னா என்ன தெரியும் நினைக்கிறேன். நியூமரேட்டர்னா மேல இருக்கிறது. பட் நியூமரேட்டர்னா இதான். இப்போ லெட்ஸ் சே ஒரு 2/6 ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குன்னா இதான் நியூமரேட்டர். 2 தான் நியூமரேட்டர், 6 தான் டினாமினேட்டர். டினாமினேட்டர் 2 is the numerator, 6 is the denominator. இதான் பேசிக் ஐடியா. இப்போ என்ன பண்ண போறோம்னா இது ஒரு ரீகேப் தான். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போகலாம். ஈக்குவேலண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 1/7 என்னன்னு கேட்கலாம். 2/15 1/49 7/49 100/7. ஸோ இப்போ எது சிம்பிளிஃபை பண்ண முடியும் பேசிக்கா? 7/49 மட்டும் தான் சிம்பிளிஃபை பண்ண முடியும் நம்மளால. 2/15 ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 1/49 ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 7/49 சிம்பிளிஃபை பண்ணலாம். ஏன்னா 49 இஸ் ஃபேக்டர் ஆஃப் 7. அதனால இப்போ என்ன பண்ண போறோம்னா 7/49 சிம்பிளிஃபை பண்ண போறோம். 7/49. 49 can be written as 7 into 7. ஸோ இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த 7 அடிச்சிடலாம். ஸோ 1/7 வந்துடும். ஸோ 1/7 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் 1/7 7/49 தான். ஸோ 7/49 தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம் 1/7. ஸோ இதான் ஆன்சர். 100/7 சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் சி. ஆப்ஷன் சி. தேர்ட் கொஸ்டின் ரைட் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த பாக்ஸ். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்பேஸ் விட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். 5/8 or 1/10 which is greater less இல்லை equal to 5/8 வேற கலர் 5/8 or 1/10. இதுக்கு என்ன பண்ணணும்னா நான் எல்சிஎம் போன வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது டேக் எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர்ஸ். டேக் எல்சிஎம் ஃபார் டினாமினேட்டர்ஸ் ஆஃப் டூ ஃப்ராக்ஷன்ஸ். டேக் எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர்ஸ் ஓகே இடம் பத்தல. டினாமினேட்டர்ஸ் of the two fractions ஸோ ஒன்ஸ் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ 8க்கும் 10க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 14 வரும். எல்சிஎம் எல்சிஎம் ஆஃப் 8 and 10. எல்சிஎம் ஆஃப் 8 and 10 லிஸ்ட் கூட பண்ணிக்கலாம். இது 8 16 32 40. 8 into 2 16 16 into 32 32 இல்லை இப்படி வராதுன்னு நினைக்கிறேன். இதை தப்பு பண்ணியிருக்கேன். நடுவில் 24 இன்க்ளூட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். அவ்வளோ அது சின்ன தப்பு தான். ஸோ இங்கே 24 வரும். ஸோ 24 32 40. ஸோ 10 20 30 40 30 40. ஸோ லிஸ்ட் பண்ணி நம்ம சொல்லலாம். இதுவும் லீஸ்ட் காமன். ஸோ 40 இஸ் த லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ இப்போ 5/8 எல்சிஎம் 40 தெரிஞ்ச உடனே இப்போ 8 எப்படி 40 கன்வெர்ட் பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்க. 8 into 5 போட்டிங்கன்னா 40 வந்துடும். ஆனால் கீழே மல்டிப்ளை என்ன மல்டிப்ளை பண்ணிருக்கீங்களோ அதே தான் மேலே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் ஃப்ராக்ஷன் பேலன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா கொஸ்டினே சேஞ்ச் ஆயிடும், ஆல்டர் ஆயிடும். 5/8 8 into 5 மட்டும் போட்டிங்கன்னா 5/40 வந்துடும். அப்புறம் கொஸ்டினே மாறிடும். 5/8லேருந்து 5/40 வந்துடும், விச் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். 5/8 நாட் ஈக்குவல் டு 5/40. ஸோ அப்படி மாறக்கூடாதுன்னா போத் சைட்ஸ் மேலேயும் 5 மல்டிப்ளை பண்ணணும், கீழேயும் 5 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்கே 10 40 மாற்றணும்னா 4 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ டினாமினேட்டர் 4 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நியூமரேட்டரி 4 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ 5 into 5 25, 8 into 5 40. ஸோ 25/40 பெருசா இல்லை 4/40 பெருசா? இது பார்த்தாலே தெரியும் 25/40 தான் பெருசு. ஸோ ஒன்ஸ் டினாமினேட்டர் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஈஸியாக கம்பேர் பண்ணிடலாம்.
So once the denominator becomes equal, it's easier to compare. So 5/8 is much greater than 1/10. So black color mark பண்ணிக்கிறேன். 5/8 is much greater. 9/12 3/4. மறுபடியும் எல்சிஎம் தான். இன்ஃபேக்ட் n/12 சிம்பிளிஃபை பண்ணலாம் ஃபர்தரா. சிம்பிளிஃபை பண்ணி ஃபர்ஸ்ட் பார்த்துடுறேன். 9/12. 9/12 can be simplified as 3 into 3 divided by 3 into 4. 3 3 அடிச்சிடலாம். 3/4 தான் ஆன்சர். So 3/4 equal to 3/4. So answer is equal to. The last question. Anban says that 2/6 of the group of triangles given below are blue. Is he correct? அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ இங்க மொத்தம் 6 ட்ரையாங்கிள் இருக்கு. அதில் 4 ஷேட் பண்ணியிருக்கோம் ப்ளூ கலர்ல. ஸோ அப்படின்னா 4 out of 6 triangles are shaded blue. 4 out of 6 of total triangles is blue. ஸோ வந்து இவங்க என்ன 2/6 ஆஃப் த இல்லை ப்ளூன்னு இப்படி எழுதக்கூடாது. ஆஃப் த டோட்டல் குரூப் total group of triangles is blue in color. ஆனா இவன் 2/6 கொடுத்துருக்கான். ஸோ கிளியர்லி 4/6 தான் கரெக்ட். 2/6 wrong. ஸோ no, he is wrong. No is the correct answer. 4/6 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் நம்ம ஃபர்தராக இந்த 5, 6, 7th கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.